கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தல் வகைப்பாடுகள் வந்து மொத்தம் 8 தலைப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, வேடம் ஏற்றல். அதை லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, உருவகப்படுத்தல்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரியாது. ஏன்னா வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடினமா இருக்கும், புதுசா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு, நான் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் அதை ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளான வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருப்பேன். ஸோ இதை நீங்க கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எப்பவுமே மேஜர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸை நீங்கள் படிங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த உருவகப்படுத்தல்கள் இந்த கொஸ்டின் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸை படிச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருவகப்படுத்தல்கள். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வேடம் ஏற்றல் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து உருவகப்படுத்தல்கள். ஃபர்ஸ்ட் உருவகப்படுத்தல்கள் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன். ஸோ இதை நீங்க கவனிக்கும் ஈஸியாக புரியும். அதுக்கு பிறகு அந்த நோட்ஸை படிங்க. இப்போ பாருங்க, நிஜ உலகில் நடக்கும் ஒரு விஷயத்தை, நல்லா கவனிச்சிட்டீங்களா? நிஜ உலகில் நடக்கும் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு சிக்கலை, ஏதாவது ஒரு சிக்கல், நிஜ உலகில் நடக்கும், நல்லா கவனிச்சுங்க, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு சிக்கலை, அடுத்து பாருங்க, அதே மாதிரியான ஒரு செயற்கையான சூழ்நிலையை உருவாக்கி, அதே மாதிரி அந்த நிஜ உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வையோ இல்லை ஒரு சிக்கலையோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு செயற்கையான சூழலை உருவாக்கி, ஒரு செயற்கையான சூழலை உருவாக்கி அதில் நாம் நடித்து பார்ப்பது அல்லது சோதித்து பார்ப்பது தான் உருவகப்படுத்தல் எனப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது நிஜ உலகில் நடக்கிற ஒரு நிகழ்வையோ இல்லை ஒரு சிக்கலையோ அதை அப்படியே எடுத்து செயற்கையாக, அதான் பாருங்க, அதே மாதிரி ஒரு செயற்கையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் நடித்து பார்ப்பது அல்லது அல்லது சோதித்து பார்ப்பது தான் உருவகப்படுத்தல் எனப்படும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது எதுக்கு சார் நம்ம கற்பித்தல் இல்லை கற்றல் எப்படி சார் பயன்படுது? ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நிஜ உலக பொருளின் நகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, உருவகப்படுத்தல் அந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியை பயன்படுத்தி நேரம் செல்ல செல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது என்று சோதிப்பது. இப்ப இந்த ரெண்டுக்கும் புரியாம இருக்கும். அதாவது மாதிரின்றது நிஜ உலக பொருளின் நகல் அப்படி சொல்லியிருக்கேன். உருவகப்படுத்துறது அந்த மாதிரியை பயன்படுத்தி நேரம் செல்ல செல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்றத உணர்ந்து சொன்னேன். இப்போ கொஞ்சம் புரியாம இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை மைண்ட்ல வச்சுட்டு இப்போ நான் சொன்னதை நீங்க பாருங்க. இதை அந்த எக்ஸாம்பிளை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு ஒரு புக்ல கொடுத்த இந்த உருவகப்படுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு அணுஉலை மற்றும் சுற்றுலா பகுதி ஒன்று இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்க புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க, நல்லா கொஞ்சங்க. அணுஉலை மற்றும் சுற்றுலா பகுதி. இதுல வந்து பாருங்க, ஒரு அழகான கடற்கரை நகரம் இருக்கிறது. அங்கு ஒரு புதிய அணு உலை கட்ட அரசாங்கம் நினைக்கிறது. நல்லா புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு நிஜமான நிகழ்வு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அழகான கடற்கரை நகரம் இருக்கிறது, அங்கு ஒரு புதிய அணு உலை கட்ட அரசாங்கம் நினைக்கிறது. சரி, ரைட், ஓகே. இந்த மாதிரி அரசாங்கம் வந்து நினைக்கிறது. இதை அப்படியே செயற்கையா கொண்டு வாங்க. அது இப்போ பாருங்க, இப்போது மாணவர்களை 3 குழுக்களாக பிரிக்கிறோம். என்னென்ன குழுக்களாக பிரிக்கிறோம்? ஒன்று அரசாங்க அதிகாரிகளா ஒரு குழுவை பிரிக்கிறோம்.
அடுத்து பெரு நிறுவன முதலாளிகள் அப்படின்ற ஒரு பிரிவு ஒரு குரூப் உருவாக்குறோம். அடுத்து அந்த ஊர் பொதுமக்கள் அல்லது சுற்றுலா பயணிகள், இந்த இப்படி 3 பிரிவை நம்ம உருவாக்குறோம். சரிங்களா? இந்த 3 குழுக்களும் ஒன்றாக அமர்ந்து விவாதிக்கிறார்கள். பாருங்க, அணு உலை வந்தால் மின்சாரம் கிடைக்கும், ஆனால் சுற்றுலா பாதிக்குமா, ஆபத்து வருமா என்று விவாதித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு நிஜ உலகில் இருக்கிறத அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை, செயற்கையான சூழ்நிலையை உருவாக்கி அதுல 3 பிரிவா மாணவர்கள் பிரிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஜெயிச்சாங்க இல்ல யாரு தோல்வி அடைந்தார்கள் முக்கியம் கிடையாது. என்ன முடிவெடுக்கப்பட்டது, என்ன நல்ல முடிவு எடுக்கப்பட்டது, அதுதான் முக்கியம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் உருவகப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு புக்கில் கொடுத்தது சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, ஒரு உருவகப்படுத்தல் என்பது காலப்போக்கில் நிஜ உலக செயல்முறை. நிஜ உலக செயல்முறை பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமா நடக்கிறது தான் ஒரு செயற்கையாக கொண்டு வரும். நிஜ உலக செயல்முறை அல்லது அமைப்பின் செயல்பாட்டை பின்பற்றுவதாகும். இப்போ அந்த சுற்றுலா பகுதி சொன்னோம் சரிங்களா, அந்த அணு உலை வரதை பத்தி பேசணும். இது நிஜ உலகில் நடக்கிறது தான், அதை அப்படியே செயற்கையான சூழ்நிலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல. அடுத்து பாருங்க, உருவகப்படுத்தல்களுக்கு மாதிரிகள் பயன்பாடு தேவைப்படுகிறது. பாத்தீங்களா, 3 விதமா பிடிச்சோம். மாதிரிகள் அது ஒரு செயற்கை சூழ்நிலை, அப்ப பயன்படுகிறது. பாத்தீங்களா, அதை அடுத்து பாருங்க, மாதிரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அல்லது செயல்முறையின் முக்கிய பண்புகளை அல்லது நடத்தைகளை குறிக்கிறது. ஒவ்வொருத்தவரும் தன்னுடைய கருத்துக்கள் சொல்றாங்க, அவருடைய பண்புகளை அதை குறிக்கிறது. இதுல யாரு தோல்வி அடைந்தாங்க, மறுபடியும் சொல்ல, யாரு தோல்வி அடைஞ்சாங்க யாரு வெற்றி பெற்றாங்க முக்கியம் கிடையாது, நல்ல முடிவு எடுக்கப்பட்டதா அப்படின்றதுதான் முக்கியம். சரிங்களா? அதை முக்கிய பண்புகள் நடத்தைகளை குறிக்கிறது. அங்கு உருவகப்படுத்தல் காலப்போக்கில் மாதிரியின் மதிப்பீட்டை குறிக்கிறது. முடிவை கடைசியை ஃபைனல் எடுக்க பார்த்தீங்களா, அந்த மதிப்பீட்டை தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவகப்படுத்தலை 3 விதமா பிரிக்கிறாங்க. சரிங்களா? 1 நேரடி உருவகப்படுத்தல், 2 மெய்நிகர் உருவகப்படுத்துதல், 3 ஆக்கப்பூர்வமாக உருவகப்படுத்தல். இப்போ உருவகப்படுத்தல்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுல 3 பிரிவா பிரிக்கிறாங்க. நேரடி உருவகப்படுத்துதல், 2 மெய்நிகர் உருவகப்படுத்தல், 3 ஆக்கப்பூர்வமாக உருவகப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் 1 நேரடி உருவகப்படுத்தல் என்ன சார்? அதாவது நேரடி உருவகப்படுத்தல்னா பயன்படுத்தப்படும் மனிதர்களும் உண்மை, அதுக்கான பயன்படுத்தப்படும் பொருள்களும் உண்மை. இது என்ன சார் நேரடி உருவகப்படுத்தல்? இப்போ மருத்துவ படிப்பு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அந்த மாணவர்கள் இருப்பது உண்மை. அவங்களுக்கு ஊசி போட கற்றுக் கொடுத்துறாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்துற அந்த பொருள் நிஜ ஊசி தான், அதை தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்றாங்க. இதைத்தான் நான் சொன்னா நேரடி உருவகப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொன்ன பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நேரடி உருவகப்படுத்தல் என்ன பாருங்க, இது உண்மையான அமைப்புகளை இயக்கும். உண்மையான அமைப்பு நல்லது, ஒரு மருத்துவ மாணவன் படிக்கிறான், அவன் பயன்படுத்துற ஊசியும் உண்மைதான், அந்த மாணவரும் உண்மைதான். அதை பாருங்க, இது உண்மையான அமைப்புகளை இயக்கும், உண்மையான நபர்களை உள்ளடக்கியது. அந்த நபர்கள் வந்து பாருங்க தனிநபர்கள் அல்லது குழுக்களாக ஈடுபடுத்தப்படுகிறது. இப்ப எளிமையான வழக்கம் பாருங்க, அதாவது உண்மையான மனிதர்கள் உண்மையான பொருட்களை கொண்டு நிஜமாகவே ஒரு செயலை செய்து பழகுவதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நேரடி உருவப்படுத்தல் சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சம் உண்மையான மனிதர்கள், அங்க மாணவர்கள் உண்மையான மனிதர்கள் தான், உண்மையான பொருட்கள், அந்த பயன்படுத்துற ஊசி உண்மைதான். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம பள்ளியில் நடக்கும் ஒரு தீயணைப்பு ஒத்திகை எடுத்துக்கங்க. தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று மாணவர்கள் அனைவரும் நிஜமாகவே மைதானத்திற்கு ஓடி வந்து பழகுகிறோம் அல்லவா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா நேரடி உருவகப்படுத்தல் சொல்லுவாங்க. இப்ப 2வது எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த மருத்துவ படிப்பு படிக்கும் மாணவர்கள் நிஜ ஊசி மற்றும் மருத்துவ உபகரணங்களை வைத்து ஒருவருக்கு முதலுதவி செய்து பழகுவது. அதாவது நிஜமான பொருட்களை பயன்படுத்தி நிஜமாகவே செஞ்சு பார்க்கறது தான் நேரடி உருவகப்படுத்தல் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மெய்நிகர் உருவகப்படுத்தல். மெய்நிகர் உருவகப்படுத்தல் என்னன்னா பாத்தீங்கன்னா மனிதர்கள் உண்மைதான், ஆனா பயன்படுத்துற பொருள் போலியானது. சரிங்களா? இப்ப ஒரு விமானி இருக்காருன்னா விமானத்தை நேரடியாக ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த கட்டுப்பாட்டு அறையில் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு கேம்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? அப்ப அந்த கேம்ன்றது போலி, ஆனா அதை பயன்படுத்துற மனிதன்றது உண்மை. அதைத்தான் சொல்லுவாங்கன்னா இந்த மெய்நிகர் உருவப்படுத்தல் சொல்லுவாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா இது உண்மையான மக்கள் இயக்க உருவகப்படுத்தப்பட்ட அமைப்புகளை உள்ளடக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் உண்மையானவர்கள், ஆனால் அவர்கள் இயக்கும் சூழல் அல்லது பொருட்களின் கணினி அல்லது திரையில் இருக்கும் ஒரு போலி உலகமாகும். உதாரணத்தை பாருங்க, ஒரு கேம் விளையாடும் ஒரு நிஜமான மனிதன், ஆனால் நீ ஓட்டும் காரும் அந்த சாலையும் கணினியால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் 2 பாருங்க, விமான ஓட்டிகள் நிஜமாக வானத்தில் விமானத்தை ஓட்டுவதற்கு முன்னால் தரையில் ஒரு அறையில் அமர்ந்து
கணினித்திரை அல்லது போலி காக்பிட் மூலம் விமானம் ஓட்டி பழகுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூணா பாருங்க, ஆக்கப்பூர்வமான உருவகப்படுத்தல். இது என்ன சார்? இது உருவகப்படுத்தப்பட்ட அமைப்புகளை இயக்கும் தூண்டப்பட்ட நபர்களை உள்ளடக்கிய உருவகப்படுத்தல். அதாவது இங்கு மனிதர்களும் நிஜமாக இருக்க மாட்டாங்க, பொருள்களும் நிஜமாக இல்லை, எல்லாமே கணினிக்குள் இருக்கும். மனிதர்களின் செயல்பாடுகளை கணினியை தூண்டி ஒரு முடிவை நமக்கு காட்டும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வானிலை இருக்க பாருங்க, புயல் எப்போது வரும், எங்கு கரையை கெடுக்கும் என்று கணினியில் ஒரு வரைபடத்தை உருவாக்கி கணிக்கிறார்களே, அதுதான் அங்கு நிஜ மனிதர்களோ நிஜ புயலோ இருப்பதில்லை, ஆனா கணிக்கிறாங்க. இப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. உதாரணம் ரெண்டு பாருங்க, ஒரு போரில் 10,000 வீரர்கள் பங்கேற்றால் என்ன நடக்கும் என்பது ஒரு கணினி மென்பொருளில் வீரர்களின் எண்ணிக்கையை உள்ளீடு செய்து கணினியே சண்டை போட வைத்து லாப நஷ்டங்களை ஆராய்வது. இதைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம், உருவகப்படுத்தல். அப்போ உருவகப்படுத்தல் அப்படின்ற கொஸ்டின் வந்தா நீங்க எல்லாரும் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.